வணக்கம் நண்பர்களே, இது நமது இந்து தமிழ் கலாச்சாரம். அடுத்து பார்க்க போற நாயன்மார் யாருன்னா சிறு தொண்ட நாயனாரின் வரலாற பத்தி தான். இவரை நம்ம சுந்தரர் செங்காட்டாங்குடி மேய சிறு தொண்டருக்கும் அடியேன்னு திருத்தொண்ட தொகையில புகழ்ந்து பாடியிருக்காரு. பண்டைய சோழ நாட்டுல காவிரியால் வளம் கொளிக்கும் ஊர் செங்காட்டாங்குடி. இந்த செங்காட்டாங்குடி இப்போ நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் வட்டத்துல அமைஞ்சிருக்கு. சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் கோயிலுக்கு பேரு கணபதீஸ்வரம். அந்த நகரத்துல மாமாத்திரர் குலத்துல பிறந்தவர் சிறுதொண்ட நாயனார். இவரோட இயற்பெயர் பரஞ்சோதியார். மாமாத்திரருங்கிறவங்க வழி வழியா போர்க்கலையில் சிறந்து மன்னனிடம் படை தளபதியாக பணியாற்றி வந்தாங்க. நரசிம்ம பல்லவனிடம் படை தளபதியாக பணியாற்றிய பரஞ்சோதியார் ஆயுர்வேத கலையிலையும் வேதங்கள் வடமொழி நூல்கள்லயும் சிறந்து விளங்கியதோட படைக்கலம், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் உள்ளிட்ட போர்க்கலைகளிலும் பேராற்றல் உடையவராக இருந்தாரு. எண்ணற்ற போர்களில் மன்னனுக்கு ஈடில்லா மாபெரும் வெற்றியை வாங்கி கொடுத்தார். இத்தனை கலைகளையும் படித்து வீரம் மிக்கவராய் வாழ்ந்த பரஞ்சோதியார் சிவபெருமானிடத்திலும் பக்தி மிக்கவராக இருந்தார். எந்த நேரமும் சிவநாமத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார். அதே போல சிவன் அடியார்களிடத்தும் பெரும் மதிப்பு வச்சு அடியார் தொண்டிலும் சிறந்து விளங்கினாரு. படை தளபதியாக விளங்கிய இவர் வாதாபியில பெரும் படைபலம் கொண்ட 2ஆம் புலிகேசியை தோற்கடித்து அங்கிருந்து பொன் பொருள் உள்ளிட்ட நிதி குவியல்களையும் ஏராளமான யானைகள், குதிரைகள் அனைத்தையும் சோழ நாட்டுக்கு கொண்டு வந்தாரு. அவருடைய பெரும் வீரத்தினை பாராட்டிய மன்னனுக்கு அவரின் சிவ பக்தியையும் சிவனடியார் தொண்டையும் மந்திரியார் எடுத்து சொன்னாரு. அவருடைய பெரும் வெற்றிக்கு சிவனருளே காரணம்ங்கிறத உணர்ந்த அரசன் சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்யும் அடியார போருக்கு அனுப்பி பெரும் பாவம் செய்து விட்டேனேன்னு வருந்திய அரசன் அவருக்கு நிறைய பொன்னும் பொருளும் நிலங்களும் கொடுத்து படை தளபதி பொறுப்பிலிருந்து அவரை விடுவித்து அவருடைய விருப்பப்படி சிவ தொண்டு ஆற்ற அனுமதி தந்தான். ராஜ மரியாதையோடு ஊருக்கு அனுப்பி வச்சான். பரஞ்சோதியாரும் மன மகிழ்ச்சியோட தலைநகரத்திலிருந்து புறப்பட்டு தனது சொந்த ஊரான திருச்செங்காட்டாங்குடிக்கு வந்தாரு. அங்கிருக்கும் கணபதீஸ்வரரை வணங்கி பல்லவ மன்னனிடம் பெற்ற பொன்னையும் பொருளையும் ஆலய திருப்பணிக்கும் அடியாறுகளுக்கும் செலவு செஞ்சு வந்தாரு. சிவன் அடியாறுகளுக்கு சாப்பாடு போட்ட பின்னாடிதான் தான் சாப்பிடும் வழக்கத்தை பின்பற்றி வந்தாரு. புகழாலும் நிலையாலும் பலர் போற்ற வாழ்ந்த பரஞ்சோதியார் சிவன் அடியார்களை மிக பணிவாக பயபக்தியோட சிரம் தாழ்த்தி வரவேற்று உபசரித்து உணவு கொடுக்கும் உயர்ந்த பண்பினையும் வச்சிருந்தாரு. எல்லாவற்றிலும் பெரியவராகிய அவர் அடியவர் முன்பு அன்பின் மிகுதியால தம்மை சிறியவராக்கி கொண்டு அடக்க ஒடுக்கத்தோடு உள்ளம் உருக பணிவிடை செய்து மகிழ்ந்ததால சிறு தொண்டர்னு அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டாரு. அல்லும் பகலும் பக்தி மார்க்கத்துல வாழத் தொடங்கிய பரஞ்சோதியார் திருவெண்காட்டு நங்கைங்கிற பெண்ண திருமணம் செய்துகிட்டாரு. திருவெண்காட்டு நங்கையும் சிறு தொண்டரின் சிவ வழிபாட்டிற்கும் சிவனடியார் தொண்டிற்கும் பெரிதும் துணையாக இருந்தாங்க. இருவரும் சிவனடியார்களை ஒவ்வொரு நாளும் வரவேற்று முறையாக உபசரித்து அவங்களுக்கு உணவளித்த பின்தான் தாங்கள் உணவு உண்ணும் வழக்கத்தை பின்பற்றி வந்தாங்க. அவங்களுக்கு இறைவனின் அருளால சீராளன்கிற மகன் பிறந்தான். குழந்தையின் அந்தந்த பருவத்துக்குரிய ஏற்ற சிறப்புகளை செய்து சிறு தொண்டரும் அவருடைய மனைவியும் சீராட்டி பாராட்டி சீராளனை வளர்த்து வந்தாங்க. சீராளன் பள்ளிக்கு செல்லும் பருவம் வந்ததும் பெற்றோர் அவனை பாடசாலையில சேர்த்தாங்க. அவன் கல்வியில் சிறந்து விளங்கியதை பார்த்து மிக்க மகிழ்ச்சியா இருந்தாங்க. அந்த சமயத்துல திருஞான சம்பந்த நாயனார் திருச்செங்காட்டாங்குடி தலத்துக்கு வந்து ஈசனை வணங்கினாரு. அவருக்கு சிறப்பாக பணிவிடைகள் செய்து மகிழ்ந்திருந்தார் சிறு தொண்டர். அதனால மகிழ்ந்து போன சம்பந்தர் தன்னுடைய திருப்பதிகத்துல சிறு தொண்டரையும் சிறப்பித்து பாடி சில நாட்கள் திருச்செங்காட்டாங்குடியில தங்கியிருந்து புறப்பட்டாரு. சிவனார் சிறு தொண்ட நாயனார் புகழ உலகறிய செய்ய விரும்பினார். அதனால உடல்ல கருப்பு அங்கி, கழுத்துல ருத்ராட்ச மாலை போட்டு பைரவ அடியார் வேடத்துல திருச்செங்காட்டாங்குடி வந்தாரு. சிவன் அடியார்கள் யாரும் அன்னைக்கு சாப்பிட வராததால சிறு தொண்டரும் அவர் மனைவியும் கவலையோட காத்திருந்தாங்க. ஒருவரும் வராததால சிறு தொண்டர்
நான் போய் சிவனடியார்களை அழைச்சிட்டு வர்றேன்னு கிளம்பினாரு. பைரவ அடியார் சிறு தொண்ட நாயனார் வீட்டுக்கு வந்து சிவனடியாருக்கு உணவளிக்கும் சிறு தொண்டர் வீட்டுல இருக்காரான்னு கேட்டாரு. அப்போ அங்க இருந்த தாதி பெண் சந்தன நங்கை, அவர் சாப்பிடுறதுக்கு சிவனடியார தேடி வெளியே போயிருக்காரு, கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, நீங்க உள்ள வாங்கன்னு கூப்பிட்டா. அதற்கு பைரவ அடியார் பெண்கள் தனியா இருக்க இந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு புறப்பட தயாரானார். அப்போ திருவெண்காட்டு நங்கை அந்த இடத்துக்கு வந்தாங்க. தன் கணவர் அடியார்களுக்கு உணவிட அடியார்களை தேடி போயிருக்காரு, நீங்க இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா மிகவும் மகிழ்ச்சி அடைவாரு, அதனால கொஞ்சம் பொறுக்கணும் ஐயான்னு கேட்டுக்கிட்டாங்க. இப்போ வந்துருவாரு, காலம் தாழ்த்த மாட்டாருன்னு சொன்னாங்க. சிறு தொண்டரை பார்க்கதான் வந்தேன், அவர் இல்லாத சமயத்துல இங்க இருக்க மாட்டேன், இந்த ஊர் கோயில்ல ஆத்தி மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறேன், சிறு தொண்டர் வந்ததும் என்னைய வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு பைரவ அடியார். பைரவ அடியார் போன கொஞ்ச நேரத்துல சிறு தொண்ட நாயனார் சிவனடியார் ஒருவரையும் காணாம கவலையான முகத்தோடு வீடு திரும்பினாரு. அவர்கிட்ட திருவெண்காட்டு நங்கையார் பைரவ அடியார் வந்து திரும்பி கோவில்ல காத்திருக்கிறதையும் சொன்னாங்க. மன மகிழ்ச்சியோட பைரவ அடியார் அழைச்சிட்டு வர்றதுக்கு சிறு தொண்ட நாயனார் கிளம்பினாரு. கோவில்ல ஆத்தி மரத்தடியில உட்கார்ந்திருந்த பைரவ அடியார வணங்கினார் சிறு தொண்டர். பைரவ அடியார் அவர்கிட்ட நீர்தான் பெருமை பெற்ற சிறு தொண்டரோன்னு கேட்டாரு. சிறு தொண்டர் முகம் மலர, உலகில் எதற்கும் எத்தகைய தகுதியும் இல்லாத இச்சிறியேனை அடியார்கள் அப்பெயரால அழைக்கின்றனர். திருவமுதினை ஏற்றுக்கொள்ளும் சிவனடியாரை தேடி இன்று வெகுநேரம் அலைந்து விட்டேன், அடியார் ஒருவரும் தென்படல, தங்களோட வருகையை அறிந்து தங்களுக்கு உணவளிக்க அழைத்து செல்ல வந்திருக்கிறேன், அடியார் என்னோட வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு அன்போட கூப்பிட்டாரு. நான் வடநாட்டுல இருக்கேன், உன்னை பாக்கும் ஆவல்ல தான் இங்க வந்தேன், உன்னால எனக்கு சாப்பாடு போட முடியாதுன்னு பைரவ அடியார் சொன்னாரு. நீங்க எப்படி சாப்பிடுவீங்கிற முறைய பத்தி சொன்னா அடியன் விரைந்து போய் சாப்பாடு தயார் செய்து உணவளிக்க முடியும்னு சிறு தொண்டர் மிகவும் பவ்யமா கேட்டாரு. நான் 6 மாதம் உண்ணாமல் இருந்து 6 மாத கடைசியில பசுவை அடித்து உண்ணுவது வழக்கம். இன்று அப்படி நான் உண்ண வேண்டிய நாள், உன்னால அப்படி செய்ய முடியாதுன்னு சொன்னார் பைரவ அடியார். அதை கேட்ட பரஞ்சோதியார், சுவாமி, சிவபெருமான் அருளால் அனைத்து செல்வங்களும் ஆடுகள் மாடுகள்னு வகையான நிறைகள் குறைவில்லாது இருக்கு, உமக்கு உணவாகும் பசு எதுன்னு சொன்னா அடியன் வேகமாக போய் சமைத்து சாப்பாடு போடுவேன்னு சொன்னாரு. பசுனா நீர் நினைப்பது போல விலங்கினத்தை பற்றி நான் சொல்லல, நான் குறிப்பிடுவது நரப்பசு, அதுவும் 5 வயதுக்கு அதிகமாகாமல் இருக்கணும், உடம்புல ஊனம் எதுவும் இல்லாம இருக்கணும், ஒரு குடிக்கு ஒரே பிள்ளையாக நல்ல குடியில் பிறந்துள்ள பாலகனின் உடலை தாயார் பிடித்துக் கொள்ள தந்தையார் அறிந்து தர அதை சமைக்கணும். அதுபோல அதை சமைக்கும் போது வீட்டில் இருப்பவர்கள் யாரும் வருத்தப்படக்கூடாது, எல்லாரும் மன மகிழ்ச்சியோட இருக்கணும், அப்படி சமைத்த கறியினை மட்டுமே நாம் உண்போம்னு சொன்னாரு. சிறு தொண்டரும் அதுக்கு சம்மதிச்சாரு. சன்னியாசி, உணவை தயார் செய்துட்டு என்ன கூப்பிடுங்க, அதுவரை நான் இங்கேயே காத்திருக்கேன்னு சொன்னாரு. சிறு தொண்டரும் பைரவ சன்னியாசிய வணங்கிட்டு வீட்டுக்கு போனாரு. சிறு தொண்டர் வாசல்ல காத்திருந்த மனைவி கிட்ட நடந்தத சொன்னாரு. அதிகமா பணத்தை கொடுத்தா பெற்ற பிள்ளைய கொடுக்கும் பெற்றோர் கிடைப்பாங்க, ஆனா தாம் பெற்ற பிள்ளைய தாமே தமது கையால அறியும் பெற்றோர்கள் இந்த உலகத்துல எவ்வளவு தேடினாலும் கிடைக்க மாட்டாங்கன்னு சொன்னார் அவர் மனைவி. 2 பேரும் கலந்து பேசி, நமக்கு கிடைச்சிருக்கும் இந்த பாக்கியம் துண்டு வலுவாது, அடியார் பசி தீர நம் மகனை கரியமுது செய்யலாம்னு சொன்னதை கேட்ட திருவெண்காட்டு நங்கையாரும் மன மகிழ்ச்சியோடு ஒப்புக்கிட்டாங்க. பாடசாலையில இருந்த மகன் சீராளனை சிறு தொண்டர் போய் அழைச்சுக்கிட்டு வந்தாரு. சிறுவனை குளிக்க வச்சு கணவர்கிட்ட கொடுத்தார் திருவெண்காட்டு நங்கை. சமையல் அறைக்கு பக்கத்துல ஒரு அறைக்கு மகனை அழைச்சுக்கிட்டு போனார் தந்தை. தாயும் பாத்திரங்களோட கூட போனாங்க. பெற்ற தாயான திருவெண்காட்டு நங்கை மலர்ந்த முகத்தோட தன் மகன் சீராளனின் கால்களை தன் மடிகளுக்குள்ள அடக்கி அவனது கைகளை தன் கைகளால பிடிச்சுக்கிட்டாங்க. தந்தை சிரித்த முகத்தோட தன் ஒரு கையால ஒரு குடிக்கு ஒரு மகனான தன் மகனின் தலைய பிடிச்சாரு. பெத்தவங்க சிரித்த முகத்தோட இருக்கிறத பார்த்த மகன் சீராளனும் சிரிச்சான். கத்திய கையில் எடுத்த சிறு தொண்டர் அடுத்து செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சாரு.
தலையின் இறைச்சி சமைக்கிறதுக்கு ஆகாதுன்னு நினைச்சு அதை கழிச்சிட்டு மற்ற உறுப்புகளின் இறைச்சிய கறி சமைக்கிறதுக்கு ஏற்றபடி வெட்டி மனைவி கிட்ட கொடுத்தார் சிறு தொண்டர். திருவெண்காட்டு நங்கையும் அத முறைப்படி பக்குவத்தோட சமைச்சு கூட சோறும் சமைச்சு அப்புறம் கணவன் கிட்ட உணவு தயாரான தகவலையும் சொன்னாங்க. சிறு தொண்டர் பைரவ சன்னியாசிய தேடி போய் அழைச்சுக்கிட்டு வந்தாரு. கணவனும் மனைவியும் சிவனடியாருக்கு பாத பூஜை செஞ்சு அந்த தண்ணீரை தலையில தெளிச்சுக்கிட்டாங்க. சிவனடியாருக்கு தகுந்த ஆசனத்தை கொடுத்து அமர செய்து சிவனடியார் முன் ஒரு முக்காளிய போட்டு உணவையும் பரிமாறினாங்க. அப்போ பைரவ சன்னியாசி, நான் சொன்ன வகையில தானே சமைச்சீங்க, எல்லா உறுப்புகளையும் சமைச்சீங்களான்னு கேட்டாரு. உடனே திருவெண்காட்டு நங்கை தலையிறைச்சிய மட்டும் சாப்பாட்டுக்கு உதவாதுன்னு சமைக்கலன்னு சொன்னாங்க. பைரவ சன்னியாசி, அதுவும் நாம் விரும்பி உண்பதேன்னு சொன்னாரு. சிறு தொண்டர் என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சு நின்னாரு. பணிப்பெண் சந்தன நங்கை அடியவர் சாப்பிடும்போது அதை விரும்பி சாப்பிட கூடும்னு நினைச்சு முன்னமே அத நான் தனியா கரியமுது சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு வந்தாங்க. உடனே பைரவ சன்னியாசி, நான் தனியா உணவு சாப்பிடும் வழக்கம் இல்ல, சிவனடியார்கள் யாராவது இருந்தா அவங்கள அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாரு. சிறு தொண்டர் வெளியே போய் தேடி பார்த்தாரு. சிவனடியார்கள் யாரும் கிடைக்கல. உடனே பைரவ சன்னியாசி, திருநீர் பூசிய நீரும் சிவனடியார் தான், நீங்களும் என் கூட சாப்பிடுங்கன்னு சொல்லி அவருக்கு எடை போட்டு உணவு பரிமாற சொன்னாரு. சிறு தொண்டரும் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு. அத பார்த்த பைரவ அடியார், அதுக்குள்ள என்ன அவசரம், 6 மாதம் சாப்பிடாம இருக்கும் நானே காத்திருக்கேன், உமக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான் அல்லவா, அவனையும் கூப்பிடுங்க, அவனும் நம்மோட சேர்ந்து சாப்பிடட்டும்னு சொன்னாரு. அது கேட்ட சிறுதொண்ட நாயனார் கண் கலங்கி, சுவாமி, மகன் இப்போது நமக்கு உதவ மாட்டான்னு சொன்னாரு. உமது மகன் வந்தால்தான் நான் சாப்பிடுவேன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு. சிறுதொண்ட நாயனார் சிவபெருமான மனதுல நினைச்சுக்கிட்டே அடியாரின் கட்டளைக்கு கட்டுப்பட்ட 2 பேரும் வெளியே போய், மகனே சீராளா, சிவனடியார் உடன் அமர்ந்து சாப்பிட கூப்பிடுறாரு, கண்ணே வான்னு கூப்பிட்டாங்க. என்ன ஆச்சரியம், குழந்தை சீராளன் பாடசாலையிலிருந்து ஓடி வரும் குழந்தை போல துள்ளி குதிச்சு ஓடி வந்தான். தம் கையால தாமே அறிந்த மகன் எப்படி உயிரோடு வந்தான் என்ற எண்ணமோ சிந்தனையோ இல்லாம அவனை வாரி அணைச்சுக்கிட்டு 2 பேரும் அவனை அழைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. அங்க சிவனடியார காணோம், சாப்பாட்டையும் காணோம். அங்க பைரவ அடியார காணாம மனம் கவலையோட, ஐயோ அடியாருக்கு சாப்பாடு போட முடியாது போனேனேன்னு கலங்கி நிக்கிறாரு. அப்போ 2 பேரும் என்ன நடந்ததுன்னு புரியாம சிவனடியார் வெளியில இருக்கிறாரோன்னு நினைச்சு வாசலுக்கு போனாங்க. உடனே அங்க கோடி சூரிய பிரகாசத்தோட வானத்துல ரிஷப வாகனத்துல சிவபெருமான் உமாதேவியோடவும் முருகப்பெருமானோடவும் சோமஸ்கந்த மூர்த்தியாக காட்சி தந்தாரு. சிவபெருமானின் இந்த அரிய காட்சியை கண்ட சிறு தொண்டரும் திருவெண்காட்டு நங்கையும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. மகன் சீராளனோட தரையில விழுந்து வணங்கினாங்க. சிறு தொண்டருக்கும் திருவெண்காட்டு நங்கைக்கும் சீராளனுக்கும் தாதி சந்தன நங்கைக்கும் என்றும் தம்மை பிரியாதிருக்கும் வரத்தை தந்து சிவலோக பதவியையும் தந்தார் சிவபெருமான். 63 நாயன்மார்கள்ல ஒருவராகும் பாக்கியமும் கிடைச்சது. சிறு தொண்ட நாயனார் குரு பூஜை சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்துல அவர் அவதாரம் செய்த ஸ்தலமும் முக்தி அடைந்த ஸ்தலமும் நாகப்பட்டினம் மாவட்டம் திருச்செங்காட்டாங்குடியில உள்ள அருள்மிகு உத்ரா பசுபதீஸ்வரர் திருக்கோயில்ல சிறப்பான முறையில கொண்டாடப்படுது. கோயிலின் உட்பிரகாரத்துல சிறு தொண்டர், அவரது மனைவி திருவெண்காட்டு நங்கை, மகன் சீராள தேவர், அவரது வீட்டு பணியால் சந்தன நங்கை ஆகியோர் திருமேனிகளையும் தரிசிக்கலாம். சிறு தொண்டர் பல்லவ மன்னனிடம் படை தளபதியாக வாதாபி சென்று சாளுக்கியரோடு போர் செய்து வெற்றி வாகை சூடி வந்தப்ப உடன் கொண்டு வந்த விநாயகரை இந்த கோயில்ல தான் பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. இவரது குரு பூஜை அன்னைக்கு அனைத்து சிவாலயங்கள்லயும் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். இதோட இவரோட வரலாறு முடியுது. நாம அடுத்து பார்க்க போற நாயன்மார் யாருன்னா, கொடை களரிற்றறிவாருக்கு அடியேன்னு நம்ம சுந்தரரால திருத்தொண்ட தொகையில புகழ்ந்து பாடப்பட்ட சேரமான் பெருமாள்ங்கிற களரிற்றறிவார் நாயனாரின் வரலாற பத்தி தான். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு நமது இந்து கலாச்சாரம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள்.